ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டென்சஸை டீட்டெயில்டாக நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும் தனியாக பார்க்க போகிறோம். இந்த டேபிள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் டென்ஸ்னால டூ வேர்ப் இருக்கும். அதுலேயும் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் 2 டூ வேர்ப் வரும். ஒன்று வந்து டஸ்ஸு, இன்னொன்று டூ. வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஒரு சென்டென்ஸில் ஒரு டேஷ் போட்டுட்டு பக்கத்தில் ஆக்ஷன் வேர்ப் கொடுத்துருக்காங்க அப்படின்னாச்சுன்னா ஒன்று டஸ்ஸோ இல்லைன்னா டூவோ தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சிங்குலருக்கு டஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலுக்கு டூ யூஸ் பண்ணுவோம். இந்த 2 மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். இதில் வந்து எதுக்காக இந்த டென்ஸை யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இது எல்லாத்துக்கும் பதில் எழுத போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நமக்கு தெரிய வேண்டியது நம்ம ரூல் தான். டூ இல்லைன்னா டஸ், 2ல் ஏதாவது ஒன்று போட்டு இருக்கக்கூடிய மெயின் வேர்வை அது கூட ஆட் பண்ணணுங்கிறது தான் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம பதில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளை பாருங்கள். ஐ டேஷ் கோ டு ஒர்க் எவ்ரிடே. இப்போ ஐ இருக்குது. ஐ வந்து நம்ம டூ யூஸ் பண்ணவா டஸ் யூஸ் பண்ணவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூலில் அதை படிச்சிருப்போம். ஐக்கு நம்ம டூ தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து டூ ப்ளஸ் கோ, டூவை எந்த ஆக்ஷன் வேர்போடு கூட்டினாலும் அது இன்விசிபிள் ஆகிரும். டூ வந்து இன்விசிபிள் ஆகிரும். அது எந்த சேஞ்சையும் அங்கே வந்து கொடுக்காது. அப்போ அந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேர்பை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ளூரல் ஃபார்ம் வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா அந்த வேர்பை அப்படியே ராவாக நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா டூ வந்து அங்கே இன்விசிபிளாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, ஐ கோ டு ஒர்க் எவ்ரிடே. ஐ கோ டு ஒர்க் எவ்ரிடே. ஸோ ஐன்னு ஆரம்பிக்கிறீங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன ஆக்ஷன் வேர்ப் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை ராவாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட எஸ்ஸோ ஐஎன்ஜியோ எதுவுமே வராது. நமக்கு இந்த ரூல் தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ப்ளூரல் ஃபார்ம் வேர்ப் ஐ எடுக்கிறதுனால அது வந்து டூ தான் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். செகண்ட் பாருங்கள். ஹீ டேஷ் ஒர்க் இன் த பேங்க். அப்போ ஹீ பார்த்த உடனே நமக்கு இது என்ன இதில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். டென்ஸ் வந்து சாலிடாக சொல்லியாச்சு. எல்லாத்துக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு டூ டஸ் தான் நம்ம ஆப்ஷனில் இருக்குது. ஹீ வந்து சிங்குலராக ப்ளூரலான்னு முதல்ல பாருங்கள். ஹீ வந்து சிங்குலர். அப்போ வந்து நம்ம டஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஆக்ஷன் வேர்போட டஸ் ஆட் பண்ணோம்னா அது வந்து என்ன செய்யும் அப்படின்னாச்சுன்னா ஆக்ஷன் வேர்பு கடைசியில் எஸ்ஸோ இஎஸ்ஸோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே வந்து ஒர்க்குன்னு இருக்கிறதுனால வெறும் எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஹீ ஒர்க்ஸ் இன் த பேங்க். தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ டேஷ் வாண்ட் டு சி த பிரின்சிபல். இப்போ வந்து ஐன்னு ஆரம்பிக்குது திரும்பவும். அப்போ ஐனாலே டூ தான். டூனா அந்த வேர்பு கூட ஆட் பண்ணாலும் அது இன்விசிபிள் ஆகிரும். அப்போ ஆன்சர் வந்து ஐ வாண்ட் டு சி த பிரின்சிபல். ஐ வாண்ட் டு சி த பிரின்சிபல். ஃபோர்த் ஒன் பாருங்கள். தே டேஷ் ப்ளே ஃபுட்பால் ஒன்ஸ் இன் அ வீக். இப்போ வந்து தே இருக்குது. தே வந்து ப்ளூரல் ஃபார்ம். அப்போ டூ தான் நம்ம யூஸ் பண்ணணும். டூவை ப்ளே கூட ஆட் பண்ணும்போது டூ இன்விசிபிள் ஆகிரும். அப்போ தே ப்ளே ஃபுட்பால் ஒன்ஸ் இன் அ வீக். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா த சன் டேஷ் ரைஸ் இன் த ஈஸ்ட். இந்த சன் அப்படிங்கிறது சிங்குலர் தான், ஒன்றே ஒன்று தான். சன்ஸுன்ட்டு சூரியன்கள் அப்படின்னு இல்லை, சன்னு தான் இருக்குது. அப்போ சிங்குலர்னாலே நம்ம இப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குது, டஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. டஸ் ப்ளஸ் ரைஸ், அப்போ ரைசஸ். ஆன்சர் வந்து த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா த வாட்டர் டேஷ் பாயில் அட் 100 டிகிரி செல்சியஸ். இப்போ இந்த வாட்டர் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் ஃபார்ம். இது வந்து ஒரு கலெக்டிவ் இது தான். அதனால் சிங்குலராக தான் நம்ம எடுத்துக்க முடியும். வாட்டர்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், வாட்டர்னு தான் சொல்லுவோம். அது சிங்குலர் ஃபார்ம் தான் அது. அப்போ வாட்டர் சிங்குலர் ஃபார்மாக இருக்கிற பட்சத்தில் நம்ம டஸ் யூஸ் பண்ணணும். டஸ் ப்ளஸ் பாயில், பாயில்ஸ் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். இந்த வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள். த ட்ரெயின் டேஷ் லீவ் அட் 9:30
டுமாரோ மார்னிங். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தானே யூஸ் பண்ணுறோம், ஏன் வந்து இங்கே டுமாரோ இருக்குது அப்படின்னு நீங்கள் இப்போ அது உங்களுக்கு தோணலாம். பட் ஆன்சர் நம்ம இதில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுத போகிறோம். எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கடைசியாக பார்க்கலாம். இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது சிங்குலர் தான். அப்போ டூவா டஸ்ஸா, டஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ டஸ் ப்ளஸ் லீவ், டஸ் ஆட் பண்ணும்போது அப்போ என்ன செஞ்சிடும், லீவ்ஸ் அப்படின்னு மாறிடும். இந்த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 9:30 டுமாரோ மார்னிங். ஷீ டேஷ் வாக் இன் த பிளாட்ஃபார்ம். ஷீ சிங்குலர் தான், அப்போ டஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். டஸ் ப்ளஸ் வாக், வாக்ஸ். ஷீ வாக்ஸ் இன் த பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன், த டாக் டேஷ் பார்க் ரேர்லி. டாக் வந்து சிங்குலரில் தான் இருக்குது, இட்டுன்னு நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒருவேளை டாக்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா நமக்கு அது ப்ளூரல் ஃபார்மாக இருந்திருக்கும். இது டாகுன்னு வர்றதுனால இது சிங்குலர் தான், அப்போ டஸ் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். டாக் பார்க்ஸ் ரேர்லி. த டாக் பார்க்ஸ் ரேர்லி. ஒருவேளை டாக்ஸ்ன்னு வந்திருந்ததுன்னா அப்போ நம்ம என்ன செஞ்சுருப்போம், டூ யூஸ் பண்ணியிருப்போம். த டாக்ஸ் பார்க் ரேர்லின்னு போட்டு வந்திருப்போம். இது வந்து சிங்குலருங்கிறதுனால நம்ம டஸ்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். த டோர்னமெண்ட் டேஷ் பிகின் நெக்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் மந்த்து கூட ஃப்யூச்சர் தான், பட் இங்கே வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். டோர்னமெண்ட் அப்படிங்கிற சிங்குலரில் தான் இருக்குது, டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னு இல்லை. டோர்னமெண்ட் அப்படின்னு வர்றதுனால சிங்குலரில் வர்றதுனால ஒன்ஸ் அகெயின் நம்ம டஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ டஸ் ப்ளஸ் பிகின், பிகின்ஸ். இந்த டோர்னமெண்ட் பிகின்ஸ் நெக்ஸ்ட் மந்த்து. இன்னொரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த சில்ட்ரன் டேஷ் லவ் லிசனிங் டு மியூசிக். சில்ட்ரன் வந்து ப்ளூரல் ஃபார்ம், குழந்தைகள். சிங்குலராக இருந்தால் சைல்டுன்னு வந்திருக்கணும், இந்த சில்ட்ரன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ப்ளூரல் ஃபார்ம் தான். ப்ளூரல் ஃபார்ம்னால் நம்ம டூ எடுத்துக்கணும். டூ ப்ளஸ் லவ், லவ் தான். இந்த சில்ட்ரன் லவ் லிசனிங் டு மியூசிக். நெக்ஸ்ட் ஒன், ஷீ டேஷ் லவ் லுக் ஸ்ட்ரெயிட் இன்டு ஹிஸ் ஐஸ். ஷீ லுக் ஸ்ட்ரெயிட் இன்டு ஹிஸ் ஐஸ். ஷீ வந்து சிங்குலர் ஃபார்ம், அதனால் டஸ் எடுத்துக்கிறோம். டஸ் ப்ளஸ் லுக், லுக்ஸ். ஷீ லுக்ஸ் ஸ்ட்ரெயிட் இன்டு ஹிஸ் ஐஸ். த லயன் டேஷ் ஸ்லீப் இன் த கேவ். லயன் வந்து சிங்குலர் ஃபார்மில் இருக்குது, லயன்ஸ் அப்படின்னு வந்தால் தான் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ லயன் அப்படின்னு சிங்குலர் ஃபார்மில் வர்றதுனால நம்ம டஸ் எடுத்துக்கிறோம். டஸ் ப்ளஸ் ஸ்லீப், ஸ்லீப்ஸ். த லயன் ஸ்லீப்ஸ் இன் த கேவ். The teacher dash arrive early to his work regularly. The teacher singular form தான், teachers அப்படின்னு plural formல இல்லை. ஸோ டீச்சர் அப்படின்னு வர்றதுனால நம்ம டஸ் எடுத்துக்கிறோம். டஸ் ப்ளஸ் arrive, arrives. The teacher arrives early to his work. My neighbors dash go to gym every day. Neighbors எஸ் இருக்குது, கண்டிப்பாக அது ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல் ஃபார்ம்னால் நம்ம டூ எடுத்துக்கிறோம். டூ ப்ளஸ் கோ, கோ தான். ஸோ மை நெய்பர்ஸ் கோ டு ஜிம் எவ்ரிடே. தி அமெரிக்கன் பிரசிடெண்ட் டேஷ் விசிட் இந்தியா நெக்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் மந்த்து கூட ஃப்யூச்சர் தான், பட் இங்கே வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். த அமெரிக்கன் பிரசிடெண்ட் சிங்குலர் ஃபார்ம், பிரசிடென்ட்ஸ் இல்லை, பிரசிடென்ட் தான், அதனால் சிங்குலர். ஸோ டஸ் எடுத்துக்கிறோம். டஸ் ப்ளஸ் விசிட், விசிட்ஸ். தி அமெரிக்கன் பிரசிடெண்ட் விசிட்ஸ் இந்தியா நெக்ஸ்ட் மந்த். த ட்ரெயின் டேஷ் ஸ்டாப் இன் த நெக்ஸ்ட் ஸ்டேஷன். The train singular form, so does plus stop, stops. The train stops in the next station. Charity dash begin at home. Charity வந்து singular form தான். So charity does plus begin, begins. Charity begins at home. Next one, we dash drink coffee every morning. We வந்து plural form, அதனால் do எடுத்துக்கிறோம். do plus drink, drink தான். We drink coffee every morning. 20th பார்த்தீங்கன்னா I dash go to bed at 10 p.m. இங்கே வந்து ஐ வந்து நம்ம ப்ளூரல் வேர்ப் அது எடுத்துக்கும். அப்போ வந்து டூ தான் நம்ம இங்கே போடணும். டூ ப்ளஸ் கோ, கோ தான். ஐ கோ டு பெட் அட் 10 p.m. இப்போ இந்த 20 எக்ஸாம்பிள்ஸை பார்த்துருக்கோம். ஒன்லி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பார்த்துருக்கோம். டூ அண்ட் டஸ்ஸை அப்ளை பண்ணி நம்ம வேர்பை வந்து இங்கே போட்டிருக்கிறோம்.
அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸே அப்படியே நெகட்டிவாக எழுதுனா எப்படி இருக்கும். நெகட்டிவ்னா நாட் யூஸ் பண்ணி சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இந்த சில்ட்ரன் லவ் லிசனிங் டு மியூசிக்னா மியூசிக்கை லிசன் பண்ணுறதுக்கு குழந்தைங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக விரும்பலை அப்படின்னு சொல்கிறது. ஷீ லுக்ஸ் ஸ்ட்ரெயிட் இன் டு ஹிஸ் ஐஸ் அப்படின்னாச்சுன்னா அவனோட கண்களை நேருக்கு பார்க்குறாங்கிறத பார்க்கலை அப்படின்னு சொல்கிற மாதிரி. இந்த லயன் டஸ் நாட் ஸ்லீப் இந்த கேவ், அந்த தூங்கலை, கேவில் தூங்கலை அப்படின்னு எல்லாமே நம்ம நெகட்டிவான பதிலாக சொல்கிறதா இருந்தால் எப்படி சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா ஒரு சின்ன சேஞ்சு. இது வரைக்கும் நம்ம டூவையோ டஸ்ஸையோ என்ன பண்ணோன்னா கொடுத்துருக்க வேர்பு கூட அப்படியே ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் அந்த 2 வார்த்தையும் ஒரே வார்த்தையாக மாறிச்சுது. ஆனால் நாட் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரே வார்த்தையாக மாறாது. டூவாகவே இங்கே வரும், டஸ்ஸாகவே வரும். அது வந்து இந்த மெயின் வேர்போட என்ன செய்யாது, மெர்ஜ் ஆகி ஒரே வார்த்தையாக மாறாது. நாட் வந்து இன்பிட்வீன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் த சில்ட்ரன் டேஷ் லவ் லிசனிங் டு மியூசிக். இப்போ சில்ட்ரன் வந்து ப்ளூரல் ஃபார்ம், அதனால் நம்ம டூ எடுத்துக்கிறோம், நாட் போட போகிறோம். ஸோ டு நாட் இருக்கிற வேர்வை அப்படியே எழுத போகிறோம். லவ், டு நாட் லவ் லிசனிங் டு மியூசிக் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷீ டேஷ் லுக் ஸ்ட்ரெயிட் இன் டு ஹிஸ் ஐஸ். ஷீ வந்து சிங்குலர் ஃபார்ம், அதனால் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணி டஸ் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நாட் போட போகிறோம், நெகட்டிவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறதுனால நம்மளாக தான் இமேஜினேட்டிவாக பண்ணுறோம், நாட் போட போகிறோம். லுக் அப்படிங்கிறத அப்படியே எழுதிக்க போகிறோம். ஷீ டஸ் நாட் லுக் ஸ்ட்ரெயிட் இன் டு ஹிஸ் ஐஸ். இங்கே ஒரு விஷயத்தை கவனமாக பார்க்கணும். ஷீ டஸ் நாட்னு போட்டதுக்கப்புறமா திரும்பவும் லுக்ஸ் அப்படின்னு எழுதிடக்கூடாது. ஏன் அப்படின்னாச்சுன்னா எதுக்காக லுக்ஸ்ன்னு இது வரைக்கும் போட்டோம்னா டஸ் வந்து லுக்கோட ஆட் ஆனால் மட்டும்தான் அந்த எஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து டஸ் வந்து செப்பரேட்டாக நம்ம எழுதிட்டோம். அப்போ வந்து பின்னாடி எஸ் போடக்கூடாது, ஏன்னா தனியாக இருக்குது. அது ஒரு பிளண்டர் எரராக மாறிடும். ஸோ அதனால் இந்த மாதிரியான இடங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். டஸ் வந்து தனியாக வந்துடுச்சு, அதனால் மெயின் வேர்வை, ஆக்ஷன் வேர்வை அப்படியே ராவாக நம்ம எழுதிடணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா த லயன் டேஷ் ஸ்லீப் இன் த கேவ். இப்போ நம்ம தூங்கலை அப்படின்னு எழுதணும். இந்த லயன் சிங்குலர் ஃபார்ம், அதனால் டஸ் யூஸ் பண்ண போகிறோம். த லயன் டஸ் நாட் ஸ்லீப் இன் த கேவ். இங்கே திரும்பவும் சொல்கிறேன், டஸ் நாட் ஸ்லீப்ஸ் அப்படின்னு எழுதிடக்கூடாது. எஸ் கண்டிப்பாக வராது, ஏன்னா டஸ் வந்து தனியாக இருக்குது. த லயன் டஸ் நாட் ஸ்லீப் இன் த கேவ். நெக்ஸ்ட் ஒன் மேரி டேஷ் வாட்ச் டிவி. மேரி சிங்குலர் ஃபார்ம், ஸோ டஸ் யூஸ் பண்ண போகிறோம், நாட் போட போகிறோம், இருக்கிற வேர்ப் அப்படியே போட போகிறோம். ஸோ நம்ம ஒரு நெகட்டிவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்னாலே வேர்ப் வந்து அப்படியே ராவாக தான் இருக்கும். மேரி does not watch TV. My friends dash involve in argument. My friends plural ஃபார்மில் இருக்குது, அப்போ do யூஸ் பண்ண போகிறோம். நாட் நெகட்டிவாக இருக்கிறதுனால நாட் போட போகிறோம். My friends do not involve in argument. 26th பார்த்தீங்கன்னா they dash participate in the contest. they plural ஃபார்ம், அதனால் do எடுத்துக்கிறோம். நெகட்டிவ்ங்கிறதுனால நாட் யூஸ் பண்ண போகிறோம். they do not participate. They do not participate in the contest. 27th பார்த்தோம்னா the train dash stop in the next station. The train singular form, அதனால் does எடுத்துக்கிறோம், does not. The train does not stop in the next station. 28th பார்த்தோம்னா she dash like coffee. She singular form, அதனால் does not. She does not like coffee. We dash feel it. We plural form, அதனால் do எடுத்துக்கிறோம். we do not feel it. 30th பார்த்தோம்னா I dash go to bed at 10 p.m. I plural verb எடுத்துக்கும். ஸோ do not, I do not go to bed at 10 p.m. ஸோ இந்த நெகட்டிவாக எழுதும்போது நம்ம ரிட்டன் ஃபார்மில் டு நாட், டஸ் நாட்னு தான் எழுதணும். ஆனால் ஸ்போக்கனில் சொல்லும்போது என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னாட்டினா டோன்ட் லவ், டசன்ட் லுக், டசன்ட் ஸ்லீப், டசன்ட் வாட்ச், டோன்ட் இன்வால்வ், டோன்ட் பார்ட்டிசிபேட், டசன்ட் ஸ்டாப், டசன்ட் லைக், இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஷார்ட் ஃபார்மாக ஸ்போக்கனில் சொல்லிக்கலாம். பட் ரிட்டனில் டோன்ட் அந்த மாதிரி எழுதக்கூடாது, இப்படி ஃபுல் ஃபார்மில் தான் எழுதணும்.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் அதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதை வந்து அப்ளை பண்ணால் என்ன மாதிரி நம்மளால் அந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ண முடியும்னு நம்ம தரவாக பார்த்துட்டோம். ஆனால் எங்கெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும், நம்ம என்ன மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேச ஆரம்பிக்கும் போது ஓகே இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா, ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பண்ணணுமா, பர்ஃபெக்டில் பண்ணணுமா, இல்லைன்னா பாஸ்டில் பண்ணணுமா அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா. அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு இப்போ வந்து இதுக்கு ஒரு 4 ரூல் தான் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இந்த 4 ரூல்குள்ளே தான் வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எழுத முடியும். ஒன்று வந்து ஜென்ரல் ஃபேக்ட்ஸ். ஜென்ரல் ஃபேக்ட்ஸ்னால் என்னதுன்னா அதை எப்போ சொன்னாலும் எங்கே சொன்னாலும் உண்மையாகவே இருக்கும். யாரையாவது பற்றி நம்ம பேசினா கூட வந்து அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு ஜென்ரல் ஃபேக்டாக இருக்கும். சூரியன் வந்து கிழக்க உதிக்குது அப்படின்னு சொன்னோம்னா தட் இஸ் ஆல்சோ அ ஜென்ரல் ஃபேக்ட். சயின்டிஃபிக்கல் ட்ரூத்து கூட அது வந்து ஒரு ஜென்ரல் ஃபேக்ட். இது மாற்ற முடியாது, எங்கே சொன்னாலும் அது வந்து உண்மையாக தான் இருக்கும். அதே மாதிரி ரெகுலராக ஒரே விஷயத்த டெய்லி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா, டெய்லி காலையில் வந்து 6 o'clock நம்ம எழும்புகிறோம் அப்படின்னாச்சுன்னா ஐ வேக் அப் அட் 6 o'clock அப்படின்னு சொல்லிட்டு இந்த டென்ஸில் நம்ம சொல்லலாம். ரெகுலர் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். நம்ம ரோட்டில் பார்க்குறோம் டெய்லி கரெக்டாக ஒரு 9 மணிக்கு ஒருத்தர் கிராஸ் பண்ணுறாரு அப்படின்னாச்சுன்னா ஹீ கம்ஸ் ரெகுலர்லி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். அப்போது ஒன்று வந்து பொதுவான உண்மைகளை சொல்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ஷெட்யூல்டு ஆக்ஷன். ஷெட்யூல்டு ஆக்ஷன்னா ஒரு டைம் டேபிள் போட்டு நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள். இது வந்து ஃப்யூச்சரை கூட சொல்லும், ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஷெட்யூல்டு இல்லையா, அதனால தான் 2-3 ஃப்யூச்சர் டென்ஸுக்கு நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். அடுத்த மாதம் வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட் இந்தியா வராரு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு ஷெட்யூல்டு பிளான், கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஷெட்யூல்டு ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாச்சுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா அது ஒரு ஷெட்யூல்டு ஆக்ஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வர்ற பட்சத்தில் வித்தவுட் எனி டிலே ஆர் வித்தவுட் எனி ஃபெயிலியர் நான் கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்னாச்சுன்னா ஐ வில் கம்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ கம் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ஏன்னா அது ஷெட்யூல்டு ஆக்ஷனில் வருது. ஐ வில் கம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐ கம் டுமாரோ அப்படின்னு சொல்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஐ வில் கம் டுமாரோ அப்படின்னாச்சுன்னா நான் வராமல் கூட போகலாம். ஆனால் ஐ கம் டுமாரோ அப்படின்னாச்சுன்னா நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு அர்த்தமும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஷெட்யூல்டு ஆக்ஷனுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ப்ராவர்ப்ஸ். என்ன ப்ராவர்ப்ஸ் நீங்கள் எழுதினாலும் சரி அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். ஸோ அப்போ 4 ரூல் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜென்ரல் ஃபேக்ட்ஸ். ஜென்ரல் ஃபேக்ட்ஸுக்கு கீழே சயின்டிஃபிக்கல் ட்ரூத் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா ரெகுலர் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். சிலர் ஹேபிட்டே எப்படி இருக்கும், ஒன்றும் ஒரே மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நைட்டு வந்து கரெக்டாக 10 மணினா 10 மணிக்கு சிலர் தூங்க போயிடுவாங்க. சிலர் 9 மணினா 9 மணிக்கு தூங்க போயிடுவாங்க. சிலர் வந்து கரெக்டாக இத்தனை டைமுக்கு காஃபி குடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலர் ஹேபிட் இருக்கிறது எல்லாமே டைம் வந்து முன்ன பின்ன இருந்ததுன்னா அந்த டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரெகுலர் ஹேபிச்சுவல் ஆக்ஷனாக இருந்தது அப்படின்னாச்சுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஷெட்யூல்டு ஆக்ஷன். ஃப்யூச்சரில் நம்ம ஒரு விஷயத்த ஷெட்யூல்டாக பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ப்ராவர்ப்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம என்ன செய்யலாம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கீவேர்ட்ஸ் வந்தால் கூட நம்ம வந்து மோஸ்ட்லி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆஃபன், அடிக்கடி அப்படிங்கிறதுக்கு, ரேர்லி அப்படிங்கிறது கூட ஒரு மாதிரியான ஒரு ஹேபிட்டை சொல்கிறது. அதனால ரேர்லி வருது. ஃப்ரீக்வெண்ட்லி, ஜென்ரலி, சம்டைம்ஸ், யூஷுவலி, அக்கேஷ்னலி, எவ்ரிடே, ஒன்ஸ் அ வீக் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இதை பாருங்கள். ஐ கோ டு ஒர்க் எவ்ரிடே. நான் எல்லா நாளும் ரெகுலராக வேலைக்கு போகிறேன். அதனால தான் இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ரெண்டாவது பாருங்கள். ஹீ ஒர்க்ஸ் இன் பேங்க். அவன் எங்கே வேலை செய்கிறான் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேங்க்கில் வேலை செய்கிறான். அது ஒரு ஃபேக்ட். இது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அது அவன் பேங்க்கில் தான் வேலை செய்கிறான். அது ஒரு உண்மை இல்லையா. அதனால் ஹீ ஒர்க்ஸ் இன் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம்.
மூணாவது பார்த்திங்கன்னா, ஒருத்தரோட விருப்பத்தை தெரிவிக்கிறத வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். ஐ வாண்ட் டு see the principal. கண்டிப்பாக விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, தே ப்ளே ஃபுட்பால் ஒன்ஸ் a week. வாரத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறது ரெகுலராக நடந்துகிட்ருக்குது. வாரத்தில் ஒரு நாள் இவங்க எல்லோரும் ஃபுட்பால் விளாடுவாங்க. ஸோ அதனால் இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இது வந்து ஒரு உண்மை, இது மாறாது, ஈஸ்டில் தான் அது உதிக்குது. வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னாச்சுன்னா இதுவும் சயின்டிஃபிக்கல் ட்ரூத். இது வந்து தண்ணி வந்து 100 டிகிரியில் தான் கொதிக்கும். அப்போ இதுக்கு வேறு எந்த டென்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது, இதில் தான் யூஸ் பண்ணணும். இந்த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 9:30 டுமாரோ மார்னிங். இது ஷெட்யூல்டு ஆக்ஷன். நாளைக்கு காலையில் 9:30க்கு கண்டிப்பாக அந்த ட்ரெயின் போகும். ஒருவேளை அங்கே குழப்பம் இருந்தது அப்படின்னாச்சுன்னா நம்ம அந்த டென்ஸை சொல்லக்கூடாது. 9:30க்கும் போகலாம், 10:30க்கும் போகலாம், 11 மணிக்கும் போகலான்னு ஒரு குழப்ப சூழல் இருக்குது அப்படின்னாச்சுன்னா we cannot use this tense. நம்ம சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கணும். அந்த மாதிரி நேரம் மட்டும்தான் இந்த டென்ஸை வந்து ஃப்யூச்சரை சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ப்ரெசண்ட் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். She goes for walking in the platform. வாக்கிங் போகிறதுக்கு இந்த அம்மா எங்கே போகிறாங்கன்னா பிளாட்ஃபார்மில் வாக்கிங் போகிறாங்க. எப்போவுமே இவங்க வந்து பிளாட்ஃபார்ம்லேயே வாக்கிங் போகிற பட்சத்தில் நம்ம அந்த டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு நாள் வாக்கிங் வந்து பிளாட்ஃபார்ம்லேயும், இன்னொரு நாள் கிரவுண்ட்லேயும், இன்னொரு நாள் இன்னொரு இடத்துலையும் போனாங்கன்னா இந்த டென்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு ஃபேக்டை சொல்கிறதுக்காக. அந்த அம்மா எங்கே வாக்கிங் போவாங்க பொதுவாக அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து பிளாட்ஃபார்மில் போய் வாக்கிங் போவாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஷீ கோஸ் ஃபார் வாக்கிங் இன் த பிளாட்ஃபார்ம். நீங்கள் ஒரு வேளை கிரவுண்டுக்கு ரெகுலராக வாக்கிங் போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவர் வாக்கிங் பொதுவாக எங்கே போவார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் யூஸ்வலாக கிரவுண்டுக்கு தான் வாக்கிங் போவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்தணும். ஹீ கோஸ் ஃபார் வாக்கிங் இன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லணும். த டாக் பார்க்ஸ் ரேர்லி. ஒரு நாயை பார்க்குறீங்க, அந்த நாயோட ஹேபிட் என்ன அப்படின்னாச்சுன்னா ரொம்ப ரேராக தான் குலைக்கும், எப்பவும் குலைச்சிட்ருக்காது. எப்பவும் குலைச்சிது அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் அது ஒரு ரெகுலர் ஹேபிட் தான். ஸோ நாயோடைய ஹேபிட்டை சொல்கிறதுனால த டாக் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டென்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த டோர்னமெண்ட் பிகின்ஸ் நெக்ஸ்ட் மந்த். இதுவும் ஷெட்யூல்டு ஆக்ஷன். அடுத்த மாதம் இது டோர்னமெண்ட் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகுது, அதனால் இந்த டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். சில்ட்ரன் லவ். விருப்பத்தை சொல்கிறதுக்கு நான் அப்பமே சொல்லிட்டேன். விருப்பத்தை சொல்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த டென்ஸை சொல்லலாம். சில்ட்ரனோட விருப்பம் மியூசிக்கை லிசன் பண்ணுறது. இந்த டீச்சர் அரைவ்ஸ் ஏர்லி டு ஹிஸ் ஒர்க் ரெகுலர்லி. வேலைக்கு முன்னக்கூட்டியே இவர் வந்து வந்துடுவார் அப்படின்னு ரெகுலர்லிங்கிற வார்த்தை மூலமாக அதை சொல்கிறாங்க. அதனால் இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். மை நெய்பர்ஸ் கோ டு ஜிம் எவ்ரி டே. எல்லா நாளும் இவங்க ஜிம்முக்கு போகிறாங்க, அதனால தான் இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். தி அமெரிக்கன் பிரசிடெண்ட் விசிட்ஸ் இந்தியா நெக்ஸ்ட் மந்த். இது ஷெட்யூல்டு ஆக்ஷன், கண்டிப்பாக நடக்கும். த ட்ரெயின் ஸ்டாப்ஸ் இன் த நெக்ஸ்ட் ஸ்டேஷன். இந்த ட்ரெயின் வந்து என்ன செய்யுது அப்படின்னாச்சுன்னா அடுத்த ஸ்டேஷனில் கண்டிப்பாக நிற்கும், உறுதியாக சொல்கிறோம். அதனால் இந்த ட்ரெயின் ஸ்டாப்ஸ் இன் த நெக்ஸ்ட் ஸ்டேஷன். சேரிட்டி டேஷ் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். இது வந்து ப்ராவர்ப் அப்படிங்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். வி ட்ரிங்க் காஃபி எவ்ரி மார்னிங். எல்லா நாள் காலையிலையும் நாங்கள் டீக்கெலாம் குடிக்க மாட்டோம், நாங்கள் எங்கள் ஹேபிட்டே காஃபி குடிக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லலாம், வி ட்ரிங்க் காஃபி எவ்ரி மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ கோ டு பெட் அட் 10 PM அப்படின்னாச்சுன்னா இது உங்கள் ஹேபிட், 10 மணி ஆனால் நீங்கள் தூங்க போயிடுவீங்க, அதனால் அந்த டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப தரவாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாச்சுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் எப்படி இருக்கும், டூ டஸ் இருக்கும், அதை எப்படி அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணால் அது எப்படி மாறும், நெகட்டிவாக சென்டென்ஸ் சொல்லணும்னா அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஒரு 4 இடம் தான். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள். ப்ரிப்பேர் வெல்.